ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பாட்டமுக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். ப்ளவுஸ் அயன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு பாட்டம் மேலே ஒரு லைன் வச்சுட்டு நெக் மார்க்கிங் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கணும். அப்புறம் கழுத்து மார்க்கிங் பண்ணிடணும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டணும். அப்புறம் செஸ்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட அளவு இவ்வளோ தான். ப்ளவுஸோட பேக் கட்டிங் அளவு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட கட்டிங் நெக் மார்க்கிங் இவங்களுக்கு ஒயிட் நெக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஆக்சுவலாக அதில் இருக்கிற அளவு வச்சுட்டு லைன் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த நெக் ரவுண்ட் போட்டுறோம். ஆம்ஹோல் கட்டிங் ஆம்ஹோல் ஒரு ரவுண்ட் பண்ணிடுறோம். சேம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கேலோட அளவு 1.25 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் ப்ளவுஸ் கட்டிங். ப்ளவுஸோட பேக் கட்டிங் இவ்வளோ தான். இப்போ செக் பண்ணிக்கலாமா? கழுத்து சரியாக இருக்குது, இது உயரம் சரியாக இருக்குது, நெக் மார்க்கிங் பண்ணி இருக்குது, இது தையலுக்கு, இது எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து ஆம்ஹோல் மார்க் பண்ணுறோம். ஆம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. அங்கேருந்து இந்த ஹைட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ ப்ளவுஸோட பேக் மார்க்கிங் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுக்கு அந்த லைனிங் துடியோட அந்த எண்டுக்கு போயிடணும். இந்த கடைசிக்கு வந்துட்டால் இது இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு சட்ட கையை இங்கே வச்சு உயரம் அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கை சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு, அடிக்கை மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க கை மார்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த அளவு சேம் அலவன்ஸ் 1 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கேருந்து இந்த லைன் பண்ணிட்டோம். இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கவ் ஸ்கேல் வச்சுட்டு அவ்வளோதான். இது மார்க் கையோட கவுத்துக்கு பேக் கட் பண்ணி எடுத்துகிறோம். இதில் கவர் தட்டு எடுக்கணும். இதை இங்கே வச்சுட்டு இந்த ரெண்டையும் இது மார்க் பண்ணோம்னா இது சென்டர் வந்துடும். சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சு டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதை எடுத்துகிட்டு இந்த துணி பேக் எடுத்து இது கரெக்டாக இங்கே வர மாதிரி வச்சுட்டு இங்கேயும் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு கவர் தட்டு எடுத்துடலாம்.
எடுத்தாச்சு. கையோட கவுர்த்துட்டு எடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னங்கைக்கு மார்க் பண்ணியாச்சு, நாச் வச்சாச்சு. கை கட்டிங் அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். இது கிராஸ் கட்டிங் போடணும். அதனால் துணி இந்த மாதிரி வச்சுட்டு பேக் மெஷர்மெண்ட் எடுத்து இங்கேருந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர் அளவு இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் பிடிக்கணும். அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சனால இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோம் கழுத்துக்கு. அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இந்த பேக் லைன்ஸை நாச் பண்ணிவிட்டு ஷோல்டரில் செக் பண்ணணும். அங்கேருந்து ஆர்ம் ஹோலுக்கு அரைஞ்சி தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நெக்குக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து டாட்டுக்கு மார்க் பண்ணணும், கீழ்பட்டி. இப்போ இங்கேருந்து டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து அதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இது ஃபைனல் பண்ணிட்டோம். அந்த சைடு வந்து இது ஜாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஜாயிண்ட் போட்டு இதுக்கு துணி விட்டுட்டு 1/2 இன்ச்சு துணி கொடுத்துடணும். இது ஒரு மார்ஜின் போட்டுக்கும். கழுத்தில் ஒரு மார்க்கிங் பண்ணிடுவோம். கழுத்து ரவுண்டு வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, சரியாக இருக்குது. தையலுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டு சரியாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு இந்த தையல் போக மீத அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ரெடி அளவு, இது தையலுக்கு மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து தையலுக்கு போக இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பெல்ட் பீஸ், இது பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், ஸ்லீவ் பீஸ், இது பட்டி பீஸ். 4 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ கட்டிங் போட போகிறோம். லைனிங் ஒரிஜினல் துணி கட்டிங் பண்ண போகிறோம்.